வணக்கம் மகளே. உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல் அப்படின்னாவே வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். நிறைய ஞாபகங்கள் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டாக சொல்கிறேன். ஒரு 2000 காலகட்டத்தில் நாங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஒரு 4 மணி பின்னாடி அப்போல்லாம் எங்கள் சைடு மண் வீடு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மண் வீடை நாங்கள் புதுப்பிச்சுட்டு போய் ஒரு வண்டல் கலந்த ஒரு மண், அந்த மண் ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல போய் நாங்கள் வெட்டி அதை அள்ளிக்கிட்டு வருவோம். அது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். பள்ளிக்கூடம் விட்டுட்டு ஒரு பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மண் அள்ளுவோம். மண் அள்ளி தண்ணி ஊற்றி காலில் மிதித்து அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி வச்சுருவோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை மிதித்து அதை மண்ணை எங்கள் வீட்டில் அப்பி அடைமழை காலத்தில் கரைஞ்ச மண்ணெல்லாமே அதை வச்சு நாங்கள் பூசி வெள்ளை அடித்து புது வீடு மாதிரி ஆக்கிடுவோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடித்து பொங்கல் அன்னைக்கு பொங்க வச்சு அதில் தண்ணி தொளிப்போம். அது என்ன தண்ணி எச்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. செம்மண்ணில் கலந்து அந்த வெள்ளை இதில் தொளிச்சு விடுவாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அப்படி தொளிச்சா அந்த வீட்டில் பொங்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். 2 பொங்கல் இருக்குது. இன்றைக்கி மணப்பொங்கல் அப்படின்வாங்க. எப்படின்னா வீடு மாடு இல்லாதவங்க வீடு வச்சுருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கட்டும்னு மணப்பொங்கல் வைப்பாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கும் போது மணப்பொங்கல் வச்சு இன்றைக்கி மணப்பொங்கல் கொண்டாடுவாங்க. நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அப்படின்னா மாடெல்லாம் குளிப்பாட்டி, இப்போ எங்கள் மாடெல்லாம் 2-3 மாடு இருக்குங்க. தொழுவத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு பெயிண்ட்டு அந்த கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து பொட்டு வச்சு அதை குளிப்பாட்டி மாட்டுப்பொங்கல் வைப்போம். மாட்டுப்பொங்கல் வைக்கிறது நாங்கள் எப்பயுமே சாயங்காலம் ஒரு 4 மணி அந்த டயத்தில் தான் வைப்போம். என்னென்ன பூசணி வச்சு, வெத்தலை வச்சு, மரக்கால நெல் அரிசி ஏதாச்சும் வச்சு அதில் வச்சு அதை கும்பிடுவோம். அந்த பொங்கல் அது மாட்டுப்பொங்கல் நாளைக்கு. அதே மாதிரி எச்சி தண்ணி தொளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. ஏன்னா இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எவ்வளோலாம் மக்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இப்படி இடத்துல பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்குவாங்க. அது என்னன்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து நின்றுக்கிட்டு கையில் வேப்பிலை வச்சுக்கிடுவோம். வேப்பிலை வச்சுக்கிட்டு அந்த செம்மண் கலந்த தண்ணியை அந்த பொங்க பானை வச்சு சாமி கும்பிட்ட பிறகும் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்னா, பொங்கலோ பொங்க, பால் பானை பொங்க, பட்டி பழுக, பாத்தகன் வெடிக்க, நோயும் பிணியும் தெருவோட போ அப்படின்னு 3 தடவை சொல்லுவோம். இதோட அர்த்தம் என்னன்னா, பொங்கலோ பொங்க அப்படின்னா பொங்கல் சார்ந்தது. பால் பானை பொங்க, பால் ஊற்றி பொங்கல் செய்வாங்க. பட்டி பழுகுன்னா வீட்டில் குழந்தை குட்டியை, அதே மாதிரி ஆடு மாடு தொழுவத்தில் நிறையா பழகணும் அப்படின்ற அர்த்தம் தான் பட்டி பழுக, விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு. பாத்தகன் வெடிக்கன்னா அது எப்படின்னா, இப்போ பொறாமை, ஒரு கெட்டது, அந்த மாதிரி அது அதோடு வெடிச்சு போகணும், நம்மளுக்கு அதை பாதிக்கக்கூடாது அப்படின்னால பாத்தகன் வெடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோயும் பிணியும் அப்படின்னா, நோயின்னா தெரியும், நோய் நொடி இந்த மாதிரி பிணியும், கெட்டது, கருப்பு, காற்று கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது, தெருவோடையே போயிடணும், நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அதை தொளிப்பாங்க. இதுதான் அதோடைய விளக்கம். இது பொங்கல் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பொங்கல் வச்சு இந்த மாதிரி எச்சி தண்ணி தெளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இது இனி வர காலங்களில் மக்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போலாம் ஒவ்வொன்றும் அழிஞ்சிக்கிட்டு வருது பழசு. எங்கள் காலத்தில் நாங்கள் அந்த 90 கிட்ஸ் வாழ்க்கைனால அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், இன்னுமே எங்கள் கிராமத்து சைடு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நடைமுறையில் தான். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.